श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी அசங்கரபரம்பராயே நமஹ. இந்த பூர்வபக்ஷிகள் கேட்ட ஆக்ஷேபம், அதாவது மீமாம்சகால் மாதிரி இருக்கிறவாள்லாம் என்ன கேட்ட, வேதத்துல எத்தனையோ கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கர்மாக்கள்லாம் எத்தனையோ தேவதைகள் இருக்கா, அவ எல்லாருமே பரமைகாந்திகள் இல்லையே. அதாவது தேவதா பாரம்பியம் கிடையாது. அக்னி, இந்திரன், சூரியன் அப்படின்னு சொன்னாக்க அவள்லாம் பரதேவத்தை இல்லையே. பரதேவத்தை இல்லாததுனால அவளை இப்போ உபாசிச்சுதாவே ஆகாதே, ஆராய்ச்சிதான் ஆகாது, பகவான் ஆராய்ச்சிதான் ஆகாது, அவளதான் ஆராய்ச்சிதான் ஆகுது. அவளை ஆராய்ச்சாக்க எப்படி பலன் கிடைக்கும்? இன்னும் சுத்த ஸ்ரீ வைஷ்ணவாளா இருக்கிறவா ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்து வேற யாரையுமே சேவிக்க மாட்டாளேவா. ஏன்னா மறந்தும் புறந்துடா மாந்தரவுள்ள ஸ்ரீ வைஷ்ணவாள் அவ சேவிக்க மாட்டாளே. இதுதானே பாஞ்சராத்திர பிரக்கிரியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. அதனால எப்படி சேவிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதனால அந்த கர்மாக்கள்லாம் அனுஷ்டிக்க வேண்டாம், வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இதுக்கு தேவையே இல்லை, நம்ம பண்ண வேண்டாமே, வெறும் பெருமாளை ஆராய்ச்சிட்டு இருந்தா போறோம், பெருமாளை தியானம் பண்ணா போறோம். அதனால கர்மா பிரம்ம வித்யைக்கு அங்கம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா இந்த கர்மாக்கள்லாம் விபரீதமா தானே இருக்குன்னு கேள்வி வந்தது. அதற்கு சமாதானம் அதுவே தவறு. எப்படி சொன்னாலும் சரி, எந்த தேவதையா இருந்தாலும் பரமாத்மாவைத்தான் சொல்லும், அது எவரமானத்தான் சொல்லும். அதற்கு மூல காரணம் என்னன்னா ரெண்டு நியாயங்கள் சொல்றது. ரெண்டு நியாயங்கள்ல சாட்சாத் விரோதம் ஜெய்மினிஹி அப்படின்றதுனால ஐந்திரிய நியாயம், இது பூர்வீமாம்சகால் சொன்ன நியாயம், ஐந்திரிய நியாயம்ன்றது. அதை போன இதர சேவைக்கிட்டே பார்த்தோம். ஐந்திரிய நியாயம் அப்படின்னாக்க இந்திர சப்தம், அது சாட்சாத் இந்திரவாணிய சொல்லும், அது இது பரமேஸ்வரியன்றதுனால. அந்த மாதிரி ஒவ்வொரு சப்தத்துக்கும் இப்படி உற்பத்தி சொல்லி நிருப்தி சொல்லணும். அப்படி சொன்னாக்கா எல்லாம் சரியா போயிடும். அதனால நீங்க அக்னின்னு சொன்னாலும் சரி, இந்திரன் சொன்னாலும் சரி, சூரியன் சொன்னாலும் சரி, எல்லாம் சர்வேஸ்வரனையே போய் சேரும் அப்படின்னுட்டு அந்த நியாயத்தை சொல்லி முடிச்சார். அடுத்த நியாயம் பிராதர்த்தனி நியாயம் அப்படின்னு பேர். இது கௌஷிக உபநிஷத்துல பிரதர்த்தன வித்யா அப்படின்னு ஒரு வித்யா இருக்கு. இந்திரனுக்கு ரொம்ப வேண்டியவன் பிரதர்த்தனன்னு ஒரு மகாராஜா. இந்த பிரதர்த்தனன்றவன் மகாராஜா, அவன் ரொம்ப வேண்டியவன். அவன் என்ன பண்ணான்னாக்கா இந்திரனுக்கு உபகாரம் பண்ணான். என்ன உபகாரம்னாக்கா, தேவாசுர யுத்தத்துல தேவர்களுக்கோசரம் உபகாரம் பண்ணி தேவர்கள் ஜெயிக்கிறதுக்கு அவன் ரொம்ப சகாயம் பண்ணான். இப்படி சகாயம் பண்ணினதுனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. யாருக்கு? இந்திரனுக்கு. நீ இவ்வளவு தூரம் நீ உபகாரம் பண்ணியே, அதனால உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டுக்கோ அப்படின்னுட்டு இந்திரன் சொன்னா. ராஜா பிரதர்த்தனை பிரதர்த்தனம் பார்த்தான். நான் ஏதாவது சின்ன விஷயமா கேட்டேன்னாக்கா, ஏதாவது நான் கேட்டேன்னா எனக்கு அது அனுபாதேயமா கூட இருக்கலாம், உபாதேயமா இருக்காது. அதனால மனுஷாளுக்கு எது ஹிததமமாக இருக்கோ, எது மனுஷாளுக்கு ஹிததமமாக இருக்கோ பாருங்க, அது பதப்பிரயோகம் பார்க்கணும். ஹிததமம் அப்படின்னு ஒரு பதப்பிரயோகம் பண்றான் இதுல பிரதர்த்தன. ஸ்வமேவ விரணீஸ்வ, வரம் விரணீஸ்வன் அவன் சொன்னான். ஸ்வமேவ விரணீஸ்வ எது மனுஷாய ஹிததமம் மன்யசே. ஹிததமம், ஹிதம், ஹிததரம், ஹிததமம் சூப்பர்லேட்டிவ். அந்த ஹிததமம்ன்றது மனுஷாளுக்கு எது இருக்கோ அதை எனக்கோசரம் நீயே வரிச்சிடும், எனக்கோசரம் நீயே வரிச்சிடுன்னு இந்திரனை பார்த்து பிரதர்த்தனம் சொல்றான். உடனே இந்திரன் என்ன சொன்னா,
மாம் உபாச அப்படின்னு சொல்லிட்டான். என்னை உபாசித்து விடு அப்படின்னு அவன் சொன்னான். என்னை உபாசித்து விடுன்னு அவன் சொன்னான்னாக்க அதற்கு என்ன பதில் சொல்றது? மாம் என்ன ஏன்னா பெருமாள் தான் உபாசிக்கணும். ஆனா இந்திரனோ தன்னை உபாசிக்கும்படி உபதேசிக்கிறான். அவன் என்னை உபாசித்து விடு மாம் விரணேஸ்வ அப்படின்னு அவன் சொல்றான். மாம் விரணேஸ்வரன்னு சொன்னாக்கா அதுக்கு அர்த்தமே சரியா இல்லையே அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு ஏன்னா அங்க சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்திரன் தான் பண்ணன நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்தையும் சொல்றான். எல்லாத்தையும் சொல்றான். விஸ்வரூபனை தொஷ்டாவனுடைய பிள்ளை விஸ்வரூபன் அவனை கொண்டுபிட்டாங்க. வஜ்ராயத்தால ஒரே போட்டு கொண்டுபிட்டான். இப்போ இது தவறான விஷயம். இது ஏன்னா அந்த விஸ்வரூபன்றவன் நல்லவன் பிரம்மச்சாரி. அவன் இவனுக்கு உபகாரம் பண்ணான். இந்திரனுக்கு தேவாசுர யுத்தத்துல அவன் உபகாரம் பண்றான். உபகாரம் பண்ணினதுனால அப்படிப்பட்டவனை போய் கொல்லாமா கொண்டுட்டான். அத மாதிரி அகல்யா விஷயம் தெரிஞ்சுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவன் சொல்றான். இந்திரன் பிரதர்தனனுக்கு இதெல்லாம் சொல்றான். இப்ப பிரதர்தனனுக்கு இந்திரன் இதெல்லாம் சொல்றான்னாக்க அந்த விஷயங்கள்லாம் இந்திரன் விஷயமா தான் இருக்கு. அப்ப இந்திரனை தானே உபாசிக்கணும்னு அர்த்தமா எடுத்து கேள்வி கேட்கிறார். ஜீவமுக்கிய பிராணலிங்கான்ய உபாசா திரைவித்யா ஆசிரிதத்வாத் இஹ தத்யோகாத் அப்படின்னு சூத்திரமே இருக்கு. சூத்திரகாரர் அது சாதிச்சிருக்க. முதல் அத்தியாயம் முதல் பாதம் 11வது அதிகரணம் இந்திர பிராணாதிகரணம்னே பேர் அதுக்கு. அதனால இப்ப இந்திரன் விஷயமாத்தான் இருக்கு எல்லாம். இப்ப இந்திரனை உபாசிக்கணும்னு சொன்னா எப்படி சரியா வரும் அப்படின்னு கேள்வி. அதுக்குதான் பிராதர்த்தனி வித்யான்னு பேரு. இந்த பிராதர்த்தனி நியாயம்னா என்ன அர்த்தம்னா இந்திரன் தன்னை சொன்னான்னு தன்னேன்னு அர்த்தம் இல்லை. தனக்கு அந்தராத்மாவான தனக்கு ஆத்மாவான ஷரீரியான பரமாத்மா பர்யந்தம் அதை எடுத்துன்னு போகணும். அந்த சப்தத்துக்கு அப்படி எடுத்துன்னு போயிட்டோம்னாக்க இந்திர சரீரி பரமாத்மா பிராணசரீரி பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு தூரம் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போயிட்டாக்க சரியா போயிடுறது. அதனால இதான் சரியானது. இதுதான் பிராதர்த்தனி வித்யைன்னு பேரு. தேசிகன் நியாய சித்தாஞ்சனத்துல ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார். பரவித்யாசு ஜீவோக்தி நிருப்தியாதோ பராஸ்ரயா கல்லிங்க அனன்யதா சித்தவு தத்விசிட்டாவலம்பினி அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கார். பரவித்யாசு ஜீவோக்தி பிரம்ம வித்யா. பிரம்ம வித்தியில ஜீவனை சொல்ற மாதிரி பதங்கள் இருந்ததுன்னாக்கா பிரம்ம வித்தியில ஜீவனை சொல்ற மாதிரி பதம் இருக்கு. இந்திரன் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி சம்மர்க்க வித்தியில அது மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு. தொம்பா அகமஸ்மி பகவோ தேவதே அகம் வா தோசி பகவோ தேவதே அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நான் தான் நீயா இருக்கேன் நீ தான் நானா இருக்கேன் அப்படின்னு அங்க வாக்கியம் அர்த்தம். இந்த மாதிரி இடத்துல பரவித்தியில ஜீவனை உபாசிக்கும்படியாக சொன்னாக்க அதுக்கு தாற்பயம் என்ன? பரவித்யாசு ஜீவோக்தி நிருப்தியாதோ பராஸ்ரயா. அப்போ நிருப்தம் சொல்லணும். இந்திரன் சொன்னா இது பரமேஸ்வரியே நிருப்தம். அதுக்கு நிர்வச்சனம் சொல்லணும். அந்த சப்தத்துக்கு அன்னைக்கு சொன்ன பாருங்க பங்கஜா அப்படின்னாக்கா சேற்றில் முளைத்து செந்தாமரை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அந்த மாதிரி அவ சொல்லி அர்த்தம் சொல்லணும். அது யோக ரூடமாகவோ யோகமாகவோ சொல்லணும். அது காரண பெயராகவோ அல்லது இடுகுறி பெயராகவோ அல்லது காரணம் இடுகுறி ரெண்டும் சேர்ந்து வர்றதாகவோ அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கணும். நிருப்தியாவது பராஸ்ரயா தல்லிங்க அனன்யதா சித்தோ. ஆனால் அந்த ஜீவனுடைய அடையாளம் தான் ஸ்பஷ்டமா இருக்கு. ஜீவனுடைய அடையாளம் தான் அங்க ஸ்பஷ்டமா இருக்குது. அப்போ ஜீவனை தவிர்த்து வேற யாரையும் அங்க சொல்ல முடியாது. அப்படின்னு வச்சுக்கோ அனன்யதா சித்தோ. அப்ப என்ன அர்த்தம் சொல்றது? தத்துசிட்டா வளம்பினி அப்படின்னு சாதிச்சிட்டாரு. எங்க இந்த மாதிரி இந்திரனை பத்தி சொல்லச்சு இந்திரன் சொல்றான் நான் சுவாஷ்டிரம் அகனம் அப்படின்னு சொல்றான். அவனுடைய பிள்ளைய நான் கொண்டு விட்டேன். அந்த மாதிரி அகல்யாச்சாரன் நானு அந்த மாதிரிலாம் சில வார்த்தைகள் சொல்றான் அவன். இப்படி அவன் சொன்னான்னாக்கா
அதெல்லாம் இந்திரனுக்கு தான் பொருந்தும். இந்திரன் தானே பண்ணான், அதனால அவனுக்கு தான் அது பொருந்தும். இந்த மாதிரி பொருந்துற விஷயத்துல இந்திரனை தான் சொல்ல முடியாது இருக்கும்னு கேள்வி வரும். அப்ப அதற்கு தத் விசிஷ்டா வளம்பினி, அவனோட சேர்ந்த பரமாத்மா, அவனோட சேர்ந்த பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படிதான் இந்த இடத்துல சொல்ல முடியும். ஏன்னாக்கா இது சாஸ்திரம், இது இப்படிதான் சொல்றது. அந்தர்யாமி பிராமணங்கள்லாம் இத மாதிரி சொல்லிட்டு போயிருக்கு. அதனால நீங்க எதை சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, அது பரியந்தம் போகணும். அது வரையும் போயிட்டாக்கா எல்லாம் அன்மை சொல்றது. இததான் அபரியவசான விற்பி அப்படிங்கிறார் வேதாந்திகள். பரியவசான விற்பி, அபரியவசான விற்பி அப்படின்னு சொல்றார். ஒரு சப்தத்தை கடம் அப்படின்னு சொன்னாக்க அந்த கடத்திலேயே முடிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. கடத்தை வண்டியே அர்த்தம் பண்ணிட்டான் ஒருத்தன். அப்போ அதுக்கு பரியவசான விற்பியா போயிடுது. அபரியவசான விற்பின்னா கடத்தோடு நிக்காது, கடசரீரியான பரமாத்மா அது பரியந்தம் பண்ணிக்கணும். கடசரீரியான பரமாத்மான்றது பரியந்தம் போகணும். இதுக்கு நம்ம வேதாந்திகள் இது மாதிரி அர்த்தம் பண்ணிருக்காது. அதனால எந்த சப்தத்தை சொன்னாலும் அது பரமாத்மா பரியந்தம் போகணும். ஏற்கனவே அதெல்லாம் வந்திருக்கு. சராசரன் யபாஸ்ரயத்துஸ்யா சத்யபதேஷோ பாக்தா சத்பாவ பாவித்வாத் சூத்திரகாரரை சாதிச்சிருக்க 2ஆம் அத்தியாயம் 3ஆம் பாகத்துல. அதனால இங்க எந்த சப்தத்தை சொன்னாலும் பரமாத்மா பரியந்தம் போறது. அது 2 விதமாக போகும், 2 விதமா போகும். ஏன் அப்படின்னாக்கா ஒண்ணு நிருப்திய விஷயத்த போகணும், இன்னொன்னு இத மாதிரி சரீராத்ம பாவத்தை கொண்டு போகணும். அதுதான் பிராதர்த்தனி வித்யா, பிராதர்த்தனி நியாயம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க சாதிக்கிறார். அதனால இந்திரிய நியாயத்தை கொண்டோ அல்லது பிரதர்த்தன நியாயத்தை கொண்டோ இதுக்கு நிர்வாகம் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டாக்க அவ சொன்னா பாருங்க, அக்னி தேவதை, சூரியன் தேவதை, பரணிகாந்திகள் அவளெல்லாம் ஆராதிக்க மாட்டா அப்படின்லாம் கேள்வி கேட்டா அது தப்பு. இங்க ஆராதனை பண்ணலாம். எதை சொன்னாலும் சரி, நாம நினைச்சுட்டு இருக்கோம் அக்னிக்கு பண்றதா, ஆனால் உண்மையிலே யாருக்கு பண்றோம்னா சர்வேஸ்வரனுக்கு தான் பண்றது. அது எதுவா இருந்தாலும் பகவானுக்கு தான். அதனால இந்த இதுல எந்த விரோதமும் இல்லை. சுவாமி சாதிக்கிறார், மாயாவசேன மகராதி ஷரீரினம் துவாம் தானேவ பஷ்யதி கரீஷ எதேஷ லோகா. பெருமாள் மீனா பிறந்த ஆனானாருடையான் என்று அதுவே கொண்டு உகந்து தானே இன்னொரு செய்து என்னையும் முற்றவும் தானானான். மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் காணார் ஏனமுமாய் கக்கியாம் இன்னம் கார்வண்ணனே அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ இங்க பாருங்க, மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் வாமனன், அப்புறம் காணார் ஏனமுமாய் மானமிலா பன்றியாய், மானமிலா பன்றியாய்ன்னுட்டு ஆண்டாள் சொல்றது. அது அப்படிப்பட்ட மகாத்மத்துடைய ஸ்வேதவராகம், மகாவராகம், பூமியை அனாயாசேன உத்தாரம் பண்ணக்கூடிய மகாவராகம் இப்படி இருக்கு. ஆனா லோகத்துல என்ன சொல்றோம், இது மீன், இது ஆமை, இது அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே என்ன அர்த்தம், அந்த அந்தராத்மா அது உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா சுரூபத்தை யாராலும் தெரிஞ்சுக்க மாட்டேன்ற அவளுக்கு அது தெரியல. மாயாவிஷய நமகராது ஷரீரணம் துவாம் தானே பஷ்யதி கரீஷ எதேஷ லோகா அப்படின்னு சாதிக்கிறார். அதே மாதிரி வரதராஜ மன்சாஸ்திரியே ஒரு விஷயம் சொல்றாரு, தத்தத்பதைருபஹிதேவி துரங்கமேதே சக்ராதயோ வரத பூர்வம் அலப்த பாகா அத்தியக்ஷிதே மகபதௌ வைசக்ஷுஷைவ ஐரண்ய கர்ப்பகிஷாம் ரசமன்னபூவன். அவர் அஸ்வமேத யாகம் பண்ண ஆரம்பிச்ச சதுர்முக பிரம்மா, அற்புதமான யாகம். எல்லாரும் நமக்கு பாகம் கிடைக்க போறது எல்லா தேவதைகளும் நின்றுட்டு இருக்கா. அந்த சமயத்துல பூர்ணாகுதி பண்றாரு. இவர் பூர்ணாகுதி பண்ற சமயத்துல சர்வேஸ்வரன் நேர பிரத்யட்சம் ஆயிட்டான் புண்ணியகோடி விமானத்துல. அந்த பாகத்தை அப்படியே அவரும் ஆயிட்டார். எல்லாம் அவருக்கு போயிட்டு, இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்கல. ஐயோ நமக்கு தானே கிடைக்கணும், பெருமாளுக்கு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னுட்டு வந்துருச்சு. அது அவளுக்கெல்லாம்
ஆனால் அவளுக்கு அதை காட்டுல ஒரு ஆச்சரியமான ஒண்ணு கிடைச்சுதான். என்ன அப்படின்னாக்கா ஹிரண்ய கர்ப்ப ஹவிஷ், ஹிரண்ய கர்ப்பர் பண்ண யாகத்தினுடைய ஹவிஷ், அந்த ஹவிஷ் கணக்கு கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேவதைகளுக்கெல்லாம் இத்தனோடு பாகம் தான் கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப என்ன ஆச்சு தெரியுமா, அந்த ஹிரண்ய கர்ப்ப ஹவிஷ் இருக்கே, ஹிரண்ய கர்ப்ப ஹவிஷ், அந்த ஹவிஷனுடைய ரசமே வரதனா ஆவிர்வவிச்சு. அற்புதமான சேவை, அற்புதமா வரதனா ஆவிர்வவிச்சுட்டாக்கா அத வந்து கண்ணாலேயே பார்த்து 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 அனுபவிக்கிறாளாம். அது கண்ணு இமையவர்களோ இல்லையோ, அனவதிக விபூதிம் அஸ்தி சைலேஸ்வரம் துவாகம் அனுதினம் அனிமேஷை லோச்சனீர் நிர்விஷை. கண்ணை மூட முடியா அவளால, அந்த தேவப்பெருமாளை சேவிக்க சேவிக்க அவளால மூட முடியல. அரியன் வந்து வியாழக்கிழமை சாயங்காலம் காஞ்சிபுரம் போயிருக்கேன், வெள்ளிக்கிழமை ராஜகுலம் தெப்பத்துக்கு அரியன் போறதாவே இல்லை. எனக்கு அவ்வளவு தூரம் கும்பல்ல போகணும், எனக்கு நிக்க முடியல, வலிக்கிறது, மாறு வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, அப்படி அப்படின்னு. இவோ வந்து இல்ல வாங்க வண்டியில தானே போறான், வாய்ஷன் போறேன்னா அப்புறம் எங்க மாமா பிள்ளை வந்தான், அவ வந்து எல்லாம் ரைஷன் போயிட்டா. போனா 5:30 மணிக்கு கிளம்பியிருக்கோம், ஆத்துக்கு 9:30 மணிக்கு தான் வந்தோம். 4 மணி நேரம் அங்க இருந்துட்டு வந்திருக்கோம். பெரிய குளம், பெருமாள் எழுந்துருடின அது சித்து சிக்குதாடை சாத்திண்டு என்ன கம்பீரம். மாலை தாங்கியே சாத்திக்க மாட்டார் பெருமாள், மாலை தாங்கியே கிடையாது தேவப்பெருமாளுக்கு. அந்த திருமையனையும் இப்படி ரொம்ப ஒல்லியா அழுது போயிடும் எந்த காலத்து பெருமாள். ஆனா மாலை தாங்கி இல்லாம பெருமாள் எழுந்துருடுற, அவ்வளவு அழகா எழுந்துருடுற தேசியம் சாதிக்கிறார். சர்க்கஸ்தி பிரளய விப்ரமணாதிகாயாம் சைரூஷவத் விவித வேஷ பரிகிரஹம் த்வாம் சம்பாவயந்தி ஹிருதயேன கரீஷதன்யாஹ சம்சாரவாரிணிதி சந்தரணைக போதம். பதப்பிரயோகம் பாருங்க, ஒவ்வொன்றும் பதப்பிரயோகம் ஆச்சரியமான பிரயோகங்கள். அவன் வந்து சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயம், இத மாதிரி ஒரு நாடகம், அதுல பல வேஷங்களை எடுத்துக்கிறான் பகவான். அது நாடகம் மாதிரி இருக்குது. நாடகங்களை சைலூஷன் ஒருத்தன் வருவானா, அவன் என்ன பண்ணுவான்னாக்கா எந்த வேஷமும் அவனுக்கு பொருந்தும், எந்த வேஷமும் அவனுக்கு பொருந்தும். அதனால அவன் எல்லா வேஷத்தையும் எடுத்து நிற்பான் பகவான். சைலூஷ விவித வேஷம். ஆனால் எல்லாரும் என்ன பண்றாலும் அது சம்சார வாரிநிதி சந்தரணைக போதும். சம்சார வாரிநிதி, சம்சார சாகரம் இருக்கே, அந்த சம்சார சாகரத்துக்கு தாண்டறதுக்கு ஓடமாக இந்த பெருமாளை எல்லாரும் பார்க்கணும். சம்பாவயந்தி ஹதயேன கரீஷதன்யாக சம்சார வாரிநிதி சந்தரணைக போதம். சந்தரணம் தாண்டறது, சம்சார வாரிதிய சமுத்திரத்தை தாண்டறதுக்கு வேண்டிய ஓடமாக இவனை பார்க்கிறா எல்லாம். அப்படிப்பட்ட பகவான் பெரிய குளம். அது ஒரு ரவுண்ட் 3 பிரதட்சணம் வரணும். ஒரு பிரதட்சணம் வர்றதுக்கு 3/4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆச்சு. ஏன்னா நாங்க 8:05 கிளம்பிருக்கோம். அப்பதான் 2வது 7:05 கிளம்பினார் பெருமாள். 8:05 2வது பிரதட்சணம். 2வது பிரதட்சணத்துல பாதி கூட வரல, கால் பாகம் தான் வந்திருக்கு. அப்ப சேவிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோம். இல்ல 9 மணிக்கோ 9:05 கிளம்பிருக்கோம். அந்த 2 மணி நேரத்துல பெருமாள் வந்து 2வது பிரதட்சணத்துல பாதி கூட வரல, இன்னும் ஒரு பிரதட்சணம் இருக்கு. அப்படி அழகழகா எழுந்துடுற அந்த ஜனங்களை பார்க்கணும். நாங்க பெருமாளை நிச்சயப்படிதான் சேவிச்சுட்டு இருக்கோம், எப்ப போனாலும் தேவபெருமாளை சேவிக்கிறோம், அவரே வந்து நிக்கிறார். ஆனால் அந்த ஜனங்கள் பாருங்க, பக்த ஜனங்கள் என்ன பக்தி. கிராமத்து ஜனங்கள் கும்பலா கூட்டம் கூட்டமா வருது. நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அத்தியனம் பண்ணிட்டோம், சாஸ்திரம் வாசிச்சிட்டோம், அப்படி இப்படின்னுட்டு. ஆனா அந்த ஜனங்கள் எல்லாம் பக்தியோட பெருமாளை சேவிச்சுட்டு பாருங்க. பெருமாள் எழுந்துடுறாரு, அவ பக்கம் தெப்பம் வருது. அந்த சமயத்துல அத்தனை ஜனங்களும் கற்பூரை ஏத்தி அதுங்க ஆரத்தி பண்றது. என்ன பக்தி, என்ன இது. தேங்காய் உடைச்சி கற்பூரை ஏத்தி ஆரத்தி பண்ணி அப்படி சேவிக்கிறதுங்க அந்த ஜனங்கள் எல்லாம். அதுங்களுக்கெல்லாம் ஆனந்தம் தாழ முடியல, அப்படி ஒரு கும்பல். அதை முடிச்சுன்னு வந்தோம். அது இது
மாயாவசேன மகராதி சரீரனம் தான். இவன் இத்தனை வேஷம் போட்டு வரான். அவன் இப்படி வந்தவன் இவன் ஓடமா இருக்கான். ஆனால் ஓடத்துல நம்மளை ரட்சிக்கிறேன்றானே. சம்சார வாருணிதி சந்தரணீக போதும். அந்த பெருமாளுடைய காம்பீரியமும் அபயஹஸ்தமும் சிரிச்ச திருமுகமும் கருணையோட கூடின திருக்கண்களும் அந்த திவ்ய பாதார விந்தங்களும் இதை சேவிக்கிட்ட பக்கத்துல அவ 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ 2 பேரும் மீறி ஏதாவது பண்ண முடியுமா பெருமாளால? அவ்வளவு அற்புதமா உட்கார்ந்துட்டு இருக்கா அவ 2 பேரும். ஸ்ரீரங்கத்துல பார்க்கலாம், பெருமாள் உபயநாச்சிமாரோட இருப்பார். உபயநாச்சிமார் நேரம் இருக்க மாட்டா. ரங்கநாதன் அவ 2 பேரும் அனுபவிக்கிற மாதிரிதான் உட்கார்ந்து சேவிச்சுட்டு இருப்பா. அவ அழகிய உணவாளன் பெரிய பெருமாளாச்சே, அவ 2 பேரும் சேவிக்கணும்னுட்டு அவ 2 பேரும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பா. இங்க அப்படி இல்லை, அவளுடைய கடாட்சம் நம்ம பேர்ல விடணும். இவா 2 பேர் வரா. எப்படி ஒரு பெருமாள்லாம் வழக்கத்தை பெரியவாள்லாம் இந்த பெருமாள் விஷயத்துல எவ்வளவு நன்னா ஏற்பாடு பண்றா பாருங்க. அந்த மாதிரி அற்புதமா எழுந்துள்ள பெருமாள். தவண உற்சவம், முந்தானத்து தவண உற்சவம் பெருமாளும் தாயாரும் எழுந்துள்ளினா அவ்வளவு அழகு. சாத்து திருமஞ்சம் அது முடிஞ்சு சாத்துக்குடி சாத்திண்டு ஒரு பத்தி விழாத்தல் நடந்தது. முந்தானத்து சாதாரணமான பத்தி விழாத்தல். நேத்தி காளிய நடத்தணும். காளிய நடத்தணும் என்ன தேசியன் யாதவ புதியத்துல அந்த காளிய நடத்தனம் பண்ணச்ச ஸ்லோகத்தை டான்ஸ் ஆடுற மாதிரியே நாட்டியம் ஆடுற மாதிரியே போடுவார் சுவாமி. அந்த மாதிரி நாராயணியத்திலே அப்படிதான் வரும். அவ்வளவு அற்புதமானது அது. அந்த மாதிரி நேத்தி இன்னைக்கோ வேணுகோபாலன் சாத்துப்படி வரைச்சு இன்னைக்கு மந்திர புஷ்பம் சேவிச்சோம். நான் வந்துட்டேன், நேத்தியே வந்துட்டேன். இன்னைக்கு மந்திர புஷ்பத்துல அந்த இதுல வீடியோல போட்டிருந்தா அதராஹிதாரு வம்சநாளாக மகுடலம்பி மயூர பிஞ்சமாலா ஹரிநீல சிலா விபங்க நீலா பிரதிபாஸ்வந்து மமாந்திம பிரயாணே. சாதிக்கிறார், மம அந்திம பிரயாணே பிரதிபாஸ்வந்து. இந்த பெருமாள் மயில் பேலிய சின்ன எழுந்துள்ள இருக்காரு, அது எனக்கு அந்திம பிரயாணத்துல நிக்கணும். அந்திம பிரயாணத்துல எனக்கு முன்னாடி நிக்கணும். நமக்கு அந்திம ஸ்மிருதி முக்கியம் இல்ல, நம்ம எல்லாரும் புறப்படினாள். அந்திம ஸ்மிருதி நமக்கு வேண்டியதே இல்லை. ஆனால் சுவாமியோ எப்பொழுதும் அவனுடைய திருவடியே சிந்தனை பண்ணிட்டு இருப்பார் இல்லையோ. அதனால அவர் சொல்றார் பிரதிபாசந்த மமாந்திம பிரயாணின்னு. அந்த மாதிரியாக அற்புதமா எழுந்துள்ள இருக்கிறது. இத்தனை வேஷம் எதுக்கு? யாருக்கு எது பிடிக்கிறதோ அதை சேவிச்சுட்டு தமருகந்த எவ்வொருமும் அவ்வொரு வந்தானே தமருகந்த பேர் அப்பேர் மத்த பேர் அப்படிங்கிற பொய் ஆழ்வார். அதனால பாகவதாளுக்கு எந்த ரூபம் பிடிக்குமோ அந்த ரூபத்தை எடுத்துட்டு நான் வரேன். அதை சேவிச்சு சரணாகதியை பண்ணி அவன் மோட்சத்தை அடையட்டுமே. அந்த மாதிரி பகவான் வரான். அதனால இங்க பாருங்க, இந்திரனா வரான். இந்திரனா வந்தான்னு என்ன அர்த்தம்? இந்திர சரீரி பரமாத்மா. இந்திர சரீரியான பரமாத்மாவை சேவிக்கட்டுமே. இந்திர சரீரியான பரமாத்மாவை சேவிக்கிட்டாக்க நமக்கு எல்லாமே கிடைச்சிட்டு போயிடுமே. எதுக்கு கஷ்டப்படணும்? பெருமாள் இந்த மாதிரி ஒவ்வொரு வேஷம் மாயாவிஷேன மகராதி சரீரம் தான். அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த சமயத்துல எப்படி எப்படி ரூபம் எடுத்துக்கணுமோ அந்தந்த மாதிரி ரூபம் எடுத்துக்கிறான். ஒண்ணு இல்ல, தேவப்பெருமாளை சேவிச்சத அதை உங்களோட பகிர்ந்துட்டாதான் ஆனந்தமா இருக்கும். ஒவ்வொரு சேவையும் அற்புதமா இருக்கு. எல்லா ஊர்லயும் எப்படிதான். இப்ப ஒரு பாருங்க, இந்த தை மாசம் ஆரம்பிச்சது என் பாக்கியம். தை மாசம் தேவப்பெருமாள் சன்னதியில அனந்த சரஸ்வர புஷ்கரணி, அனந்த சரஸ்வர புஷ்கரணி இருக்குது. அதுல தெப்போத்சவம். அதுக்கு உண்மையிலேயே என்ன பேருன்னாக்க பெருந்தேவி தாயார் தெப்பம் தான் அதுக்கு பேர். ஏன்னா அவ படிதான் பத்தினி கோயில் கோபுரவாசல உள்ள வரமாட்டா. அவளுக்கோசரம் தெப்பம் வச்சது. நடுவுல பெருமாளும் எழுந்துள்ளாரு அந்த தெப்பத்துல. அப்படி வச்சுட்டு இருக்கா. மீதி தேவ பெருமாளுக்கு 2 தெப்பம், தென்னையர் தெப்பம் ஒண்ணு, ராஜகுலம் தெப்பம் ஒண்ணு. இதெல்லாம் ஆர்த்திக சேவைகள் தான். அவாவா கிராமத்துல தெப்போத்சவம் நடத்துறோம்னு பெருமாளை எழுந்துள்ள பண்றா பிரீதியா. அதுல பெருமாள் தென்னையர் எழுந்துள்ள 24-25 கிலோமீட்டர் அங்க போய் கிராமங்கள்லாம் இந்த அகரம் அந்த குணவாக்கம் இதெல்லாம் ஒரு ஊர் இருக்கு, அங்கங்கெல்லாம் எழுந்தருளி மண்டையப்படி கண்டு அதுக்கப்புறம் தெப்பத்துக்கு எழுந்தருள்றாரு. நேற்று ராஜகுலம் 12-14 கிலோமீட்டர் தான், அதுக்கு எழுந்தருள்றாரு. ரங்கநாதன் மாசி தெப்பம், மாசி மாசம் தெப்பத்தை கண்டருள்ற ரங்கநாதன்.
அந்த மாதிரி யதோத்தகாரி தெப்பம் நடந்தது. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் தெப்பம். அந்த தெப்பம்ன்றது நம்ம என்னவோ வெறும் அனுபவிக்கிறதுக்கு போறோம், உண்மையிலேயே அனுபவிக்கிறதுக்கு இல்ல. நான் இந்த சம்சாரத்திலிருந்து உங்களெல்லாம் மீட்டு விடுவேன், உங்களெல்லாம் தாண்ட வைப்பேன், அதுக்கோசரம் தான் இந்த தெப்போத்சவமே அப்படின்னு காமிக்கிற மாதிரி பெருமாள் எழுந்தருள்ற. அதை நாம ஆனந்தமா சேவிக்கிறோம். அப்படிவிட அற்புதமான உற்சவங்கள் இந்த உற்சவங்கள். அந்த பெருமாளும் தாயாரும் சேர்ந்து எழுந்தொள்றதுன்றது ஒரு பக்கம் உபய நாச்சிமார், அண்ணண்ட பக்கம் தனிக்கோயில் நாச்சியார், இவாளோட இந்த பெருமாள் எழுந்தொள்ற அந்த அழகெல்லாம் ரசிக்கணும். இதுல கூட பாருங்க பல ரூபங்கள் எடுத்துட்டு பெருமாள் எழுந்துள்ளார். இது முடிஞ்சுடுறது இந்த உற்சவம். இந்த தை மாசம் வந்துட்டுன்னா போறோம், மாசம் ஆச்சரியமான உற்சவங்கள். இப்ப நாளைக்கு புதன்கிழமை பல்லவ உற்சவம் ஆரம்பம், பல்லவ புராணம் அற்புதமா சேவிப்பா. அதெல்லாம் பிரம்மாண்ட புராணத்தெல்லாம் இருக்கு, அதை சேவிக்கிறா பல்லவ புராணத்தை. அது அவ கூட நாள் காஞ்சிபுரம் கூட தாத்தாச்சாரியர்கள் அவ மணிப்பிரவாளமா எழுதியிருக்கா, அதை சேவிப்பா. அதெல்லாம் அற்புதமா நூத்துக்கால் மண்டபத்துல பெருமாள் எழுந்துருளி எல்லாத்தையும் இது பண்ற. இதுல எல்லாரும் நினைச்சுப்பா தேவ பெருமாளுக்கு நடக்கிறதுன்னுட்டு. அவருக்கு இல்ல, பிரணதார்த்தியார் அவர்கள் தான் நடக்கிறது. குட்டி பெருமாள் ஒருத்தர் இருப்ப, அவர் தான் மூல விராட் இருக்காரு, மூலவர். அதுக்கு அடுத்த பெருமாள் அவர் தான். இவ எழுதிச்சேவே பாப்பா. பிரணதார்த்தி பெருந்தேவி நாயிகா சமேத பிரணதார்த்திகர வரத பிரம்மணேன மகான் போடுவா எல்லாரும். அந்த பெருமாள் அவர் தான் பிரதானமா குட்டி பெருமாள் அவருக்கு பேர் வச்சுட்டா. ஏன்னா தேவ பெருமாள் கொஞ்சம் அவசரமா இருப்பாருன்னு குட்டி பெருமாள்னுட்டு. அது நடக்கும். அதன் பிறகு பங்குனி உத்திர உற்சவம் நடக்க போகுது. அதன் பிறகு சித்திர மாசம் சித்ரா பருவம். இப்படி நிச்சயோத்சவம் யாருக்கோசரம்? நமக்கோசரம். நாம எல்லாரும் ஆனந்தமா அனுபவிக்கணும். சுரகவிகராஜ சந்தானந்தோடு ஜாதிகு அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாந்ததானம் அனவதிக்க விபூதிம் அஸ்தி சைலேஸ்வரம் துவாம் அனுதினம் அனிமேஷையே லோசனையில் நிர்விஷயம் அப்படின்னுட்டு தேசிகன் கொண்டாடுற. எல்லாரும் என்ன சொல்றாருனாக்கா இது பிறந்த ஊருன்றதுனாலதான் கொண்டாடுற. ஸ்திரீகளுக்கு பிறந்தாத்த கண்டா பிடிக்க முடியும். நாம எல்லாம் ஸ்திரீ பிராயால் தான் பெருமாளை பார்க்கச்சே, அதனால தன் ஊரை கொண்டாடுறேன் அப்படின்ற. அப்படிலாம் இல்ல. நமக்கு திவ்யாத்ம ஸ்வரூபத்துல வேறுபாடே கிடையாது, திவ்யமங்கல விக்கிரகத்துலதான் வேறுபாடு. ஆனா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு உற்சவம் அற்புதமா இருக்கும். கள்ளழகரை சேவிச்சவாளுக்கு வேற அழகரை சேவிக்க முடியுமா? அல்லது நாகை அழகியாரை சேவிச்சவாளுக்கு வேற அழகரை சேவிக்க முடியுமா? அல்லது கல்வரடனை சேவிக்கிறா. அடியன் எல்லா ஊருக்கும் தான் போயிட்டு வந்தேன். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வைபவம் அற்புதமா அமைஞ்சு போயிடுச்சு. அதனால இந்த பெருமானுடையதுன்றது ஒவ்வொருத்தருடைய அனுபவம் தான் அது. ஏன்னா நமக்கு ரூபம் அதுதானே பிடிச்சிருக்குது. எந்த ரூபம் நமக்கு பிடிக்குமோ அந்த ரூபத்தை தான் நாம சேவிக்கணும். அப்படி சேவிச்சாதான் நம்ம மனசுல ஒரு நிம்மதி வரும். அது லீலாசுகர் கிட்ட ராமன் கேட்டாரு, நீ ஸ்ரீகிருஷ்ண கருணாமிரதம் பண்றிருக்க, கிருஷ்ணனை பத்தி இவ்வளவு ஸ்லோகம்லாம் எழுதியிருக்கிய. நானும் கிருஷ்ணன் தானே, நான் தான் கிருஷ்ணன் தான் நானு, அதனால என்னை பத்தி ஸ்லோகம் எழுதுறேன். அவர் சொன்னாருக்கு, கண்டிப்பா எழுதுனேன், இருந்தனா நான் சொல்றதை பண்ணு, என்ன பண்ணணும் அப்படின்னு இவர் கேட்டார் ராமன். அதுக்கு லீலாசுகர் சொன்னார், இந்த ஜடை எடுத்துடும், அதுக்கு பதிலா ஜடை மேல மயில் பேலியை வச்சுக்கோ, இந்த கோதண்டத்தை விட்டுடு, அதுக்கு பேர்ல கையில புல்லாங்குழல் வச்சுக்கோ, அதே மாதிரி இந்த அம்புரா தூணியெல்லாம் எடுத்துடும், அதை எடுத்துட்டு வைஜெயந்தி மாலையை சாத்திக்கும், இதெல்லாம் சாத்திட்டு பக்கத்துல கோபிகாஸ்திரிகளையும் அழிச்சுன்னு வந்துடும். ஒரு சீதை உண்டு எனக்கு பிடிக்காது, கோபிகாஸ்திரிகள் அழிச்சுன்னு வந்துடும். அத்தனை பேரோட சேர்ந்து வந்துட்டு என்ன போறோம், உன்னை பத்தி ஸ்லோகம் எழுதிடுறேன். ஏன்னா அவருக்கு கிருஷ்ணனை தான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சமர் உருவம் அபூர்வம். அவருக்கு எந்த உருவத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரோ அந்த உருவத்தை தானே அவர் ஆசைப்படுவார். அதனால சமர் உருவமா இருக்கணும் எல்லாருக்கும். தேசிய நினைவுமாமன்னர் அஸ்வீரி மகாத்தியத்துல சொல்லும் பொழுது அற்புதமா அச்சு விட்டு போயிட்டார். நீந்தான் கிருஷ்ணன் நீந்தான் ராவன் அப்படின்னு கொத்தன உதிர்த்த திரளோன். அது மாதிரி மற்றொரு மிகுத்ததையில் வெண்ணெய் வைத்த வெண்ணெய் அப்படின்னு அதுவும் வருது. அது அந்த மாதிரி வெண்ணெய சாப்பிடுறவன்
அந்த மாதிரி எதிரிகள் எல்லாம் கொத்து கொத்தா அழிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பண்றக்காத. ஆனால் ராவண சம்ஹாரம் தான் முக்கியம். ஸ்ரீராம அவதாரத்துல சரணாகதியை பண்ணி வச்சு ராவண சம்ஹாரம் பண்ணினார். இங்கேயோ பெருமானுடைய லீலைகள் தான் ஆனந்தமா இருந்தது. அதனால ரெண்டு அவதாரத்தையும் சேர்த்து சாதிச்ச சுவாமி அத்தியமாக்கத்த தேவபெருமாளை பத்தி. அதனால நமக்கு எல்லா பெருமாளும் ஒரே பெருமாள் தான். திவ்யாத்ம ஸ்வரூபத்துல வேறுபாடே கிடையாது. திவ்யமங்கல விக்கிரகத்துலதான் வேறுபாடு. அதனால அப்படிப்பட்ட பெருமாள் தான் இங்க சம்சார வாரிணிக்கு சந்தரணிக்க போத்தமா இருக்கானே தவிர்த்து நீங்க எந்த தேவதைகளோ எதுவுமே நம்ம பண்ணினா கூட சரி, அவள்லாம் வரா அவள்லாம் பண்றாளே அப்படின்னா அதெல்லாம் இல்ல. பாஞ்சராத்திரிகால் சொல்றது அப்படிலாம் சொல்லவே இல்லவா. இவ என்ன பண்றான்னாக்கா அந்த மாதிரி வா கலப்பி விடுறா. நம்மளுடைய பஞ்சராத்திரத்தை மட்டம் தட்டணும் அப்படின்றதுக்கோசரம் சொல்றா. ஸ்ரீ பாஞ்சராத்திரம்ன்றது உசந்த தந்திரம். அந்த தந்திரத்துல பெருமாள் அற்புதமா உபதேசம் பண்ண பெருமாள் உபதேசித்தது. பெருமாள் திருவாய் வளர்ந்துள்ளது. உத்தத்திய சம்பவாதிகரணம் ஒரு அதிகரணம் இருக்கு. 2வது அத்தியாயம் 2ஆம் பாதத்துல 8வது அதிகரணம். அதுல பாஞ்சராத்திர பிராமான்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கோசரம் வந்தது அது நம்ம சித்தாந்தத்துல. சங்கராச்சாரியர் என்ன பண்ணாருன்னா சில விஷயங்கள் பிரமாணம், சில விஷயங்கள் அப்பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப பஞ்சகால பிரக்கிரிய பிரமாணம் தான், நாராயணனே பரதேவதை, அதையும் நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்லாம் சொன்ன சங்கராச்சாரியார் அதுல சில அம்சங்களை தான் நான் தோஷம் சொல்றேன்னு சொல்லிருக்காரு. ஆனால் அதுக்கு பாமதிகாரர் ஒன்னும் சொல்லல. வாசஸ்வரி மிஸ்ரர் அமலானந்தர் அப்படிங்கிறவர் பாமதிக்கு வியாக்கியானம் பண்றார் கல்பத்தருன்னு. அந்த சுவாமி என்ன சொல்றாருன்னா இது பகவான் வாசுதேவன், அவன் சர்வஜன்னுட்டு வேதமே சொல்றது. அதனால அவன் சொல்றதுல தப்பே சொல்லக்கூடாது, எப்படியாவது அதை பிரமாணமா தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எவ்வளவு பிராமணிக்கர்! ஏன்னா பகவான் சர்வஜன், அது ஸ்ருதியே சொல்றது. வாசுதேவன் சர்வஜன் சொல்லிட்டாக்க அவன் சொல்ற வாக்கியத்துல தவறு சொல்லலாமா? அப்பிராமான்யமே சொல்லக்கூடாது அப்படின்றாரு அவர். ஆக இந்த பாஞ்சராத்திரம்ன்றது உசந்த சாஸ்திரம், இது பகவத் சாஸ்திரம், இது நமக்கு பிரதானமான பிரமாணமானது. இது அது சொல்றதுன்னாக்கா அதை அப்படியே ஏத்துக்கணும். ஆனா அவ எங்கேயுமே சொல்லல. இது அவளும் அங்க இது பண்ண சொல்றா, யாகம் கர்மா ஹோமம் எல்லாம் பண்ண சொல்றா. என்ன ஒண்ணு வாசுதேவ மந்திரத்தை அவ சொல்லணும்ன்ற, வாசுதேவ மந்திரத்தை வச்சுன்னு அவ சொல்லிட்டு போறாது. அதே மாதிரி ஸ்வேதத்வீப வாசிகள் எல்லாம் இந்த மாதிரி சொல்றாளே, அவள்லாம் நாராயண சப்தம் தான் பிரயோகம் பண்ணுவா. ஏன்னா அவ விசேஷ அதிகாரிகள், விசேஷ அதிகாரிகளா போயிடுவே, அவளுக்கு அது உண்டு. நாமெல்லாம் கர்ம விஷயால் சாஸ்திர விஷயால் சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை தான் பண்ணணும். சரி, இப்படிலாம் சொல்றதுக்கு என்ன காரணம்? தேவியன் இங்கேயே அத்ரவிய சரத்துல கேள்வி கேட்டுன்னு சொல்ல போற. இப்போ இந்திரனை குறிச்சு ஒருத்தன் யாகம் பண்ணான். இந்த கல்பத்துல இந்திரன் தேவதையா இருக்கான், அவனை குறிச்சு யாகம் பண்ணிட்டான். ஆனால் அந்த கர்மாவுக்கு யாகத்துக்கு பலன் இந்த ஜென்மாவிலையும் கிடைக்கலாம், அடுத்த கல்பத்துல கூட கிடைக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் யாராலையும் கேட்க முடியாது. அப்போ இந்த கல்பத்துல இந்திரன் ஒருத்தர் இருந்தான், அடுத்த கல்பத்துல அவனே இந்திரனா இருக்க மாட்டானே, வேற யாராவது தானே வருவான். அப்போ இப்ப இந்த இந்திரனை ஒருத்தன் ஆராதிச்சான், அடுத்த இந்திரனை அவன் ஆராதிக்கலையே, அப்ப அவனுக்கு எப்படி பலன் கிடைக்கும்? அவன் தர முடியாது அப்படின்னு கேள்வி. அதற்கு பதில் சுவாமி என்ன சொல்ற, ரெண்டு விதமா. ஒண்ணு, அது ஸ்தானம், அது அந்த ஸ்தானத்துல யார் வராளோ அவளும் ஆராதிச்சுதான் இருக்கும். அதனால அவன் நமக்கு பலன் தரான்னு சாதாரணமா சொல்லிட்டு போலாம். ஆனால் சுவாமியோ அப்படி இல்லை. இங்க யார நீ ஆராதிச்சாலும் அது அந்தராத்மாவான எம்பெருமானதான் ஆராதிச்சுதான் ஆகிறது. பகவான ஆராதிச்சுடவே எல்லாம் சரியா போயிடுது. பெருமானதான் நம்ம ஆராதிக்கிறோம், ஒரு இந்திரனை ஆராதிக்கிறதெல்லாம் நினைச்சுக்க வேண்டாம். அப்படியானாக்க அப்போ பெருமானே ஆராதிக்கலாமே, எதுக்கு இந்திரனை அக்னிய இது மாதிரிலாம் ஆராதிக்கணும் அப்படின்னாக்க அதற்கும் பதில் சொல்றாரு சுவாமி. ஏன்னா இதெல்லாம் வரப்போறது அத்ரவிய சரத்துல 5வது சரத்துல. ஏன் அப்படின்னா அவ வரம் ஆயிண்டா, எங்களெல்லாம் யாகங்கள்ல ஆராதிக்கணும் தேவதைகள், எங்க தேவதைகள் எல்லாம் ஆராதிக்கணும் இவ எல்லாரும்.
இவன்லாம் எங்களை ஆராதிக்கணும்னு வர வேண்டாவா, அதுக்கோசரம் ஆராதிக்கிறா. அதுக்கு அழகான உதாரணம் ஒண்ணு சாதிக்கிறார் சுவாமி. ஸ்ராத்த போக்திரு த்விஜவத் அசையுமே நிர்ஜரா தஸ்ய தேகான்னுட்டு. இப்ப நம்மாங்கள்ல சிராத்தம் பண்றோம். சிராத்தத்தை அனுஷ்டிக்கச்ச நிமந்திரத புருஷாள் ஆச்சார் பிராமணாள் பிராமணார்த்தத்துக்கோசரம் போக்தாக்களா எழுந்துருள்றா. உண்மையிலேயே எங்க தகப்பனார் திருவத்தியனம், எங்க திருத்தகப்பனார் திருவத்தியனத்துக்கு ஒரு சுவாமியை நாங்க எழுந்தருளை பண்றோம். அந்த சுவாமி எங்க திருத்தகப்பனார் எனக்கு இல்லை. ஆனால் அவர் துவாரா பித்ருக்களுடைய திருப்தியை நாம சம்பாதிச்சுக்குவோம். அவளுக்கு அந்த பிராமணரை திருப்தி படுத்தணும்னு வச்சுக்கோங்க, எங்க பித்ருக்கள்லாம் திருப்தி அடைகிறா. அப்படி திருப்தி அடைஞ்சிட்டான்னாக்க எங்களுக்கு எல்லா பலனும் கிடைச்சுடுறது. இப்போ இது மாதிரி நம்ம பித்ரு சாத்தம் பண்ற மொழியோ அத மாதிரிதான் இங்கேயும். ஒரே ஒரு வித்தியாசம், பித்ருக்களுக்கு இந்த பிராமணர் சரீரம் கிடையாது. ஆனால் பெருமாளுக்கோ தேவதைகள்லாம் சரீரமா இருக்கா. அப்போ ஒருத்தன் சரீரத்தை திருப்திப்படுத்தினான்னு வச்சுக்கோங்க, சரீருக்கு சந்தோஷம் சொல்லியோ. என் உடம்ப ஒருத்தன் திருப்திப்படுத்துறான், என் காலை பிடிச்சி விடுறான், கையை பிடிச்சி விடுறான், என் உடம்புக்கு எப்படி ஹிதமா இருக்குமோ அதெல்லாம் எனக்கு பண்ணி விடுறான். அப்படி பண்ணி விட்டாங்கன்னா நான் என்ன பண்றேன், அவன்கிட்ட ரொம்ப பிரீதியா இருக்கேன். அத மாதிரி பெருமாளுடைய சரீரங்களான இந்த தேவதைகள், அந்த தேவதைகளை திருப்திப்படுத்தினோம்னாக்கா சரீரத்தை திருப்திப்படுத்திட்டான். அதனால பெருமாளுக்கு ஆனந்தமா போயிடுறது. ஆனந்தமா போயிட்டு அவன் பலத்தை கொடுக்கிறான் அவன். அதனால பகவான் நிறைய இடத்துல அதை தான் சாதிச்சுட்டு போயிருக்கார். பெருமாள் அதுதான் சாதிக்கிற எல்லா இடத்துலையும். அப்படி சாதிக்கிறதுனால இந்த இடத்துல எந்த தேவதையை வேதம் ஆராதிக்கும்படி சொன்னாலும் ஆராதிச்சுதான் ஆகணும். நாம இது காமிய கர்மா நாம பண்ணல. நாமெல்லாம் என்ன கர்மா பண்றோம், நித்திய கர்மா நைமித்திக கர்மா தான் பண்ணிட்டு இருக்கோம். நித்திய கர்மா சந்தியாவந்தனம், அக்னிஹோத்திரம், அவபாசனம், அக்னிஹந்தானம், இத மாதிரி காரியங்கள்லாம் நாம் நித்திய கர்மாவா பண்றோம். அதே நைமித்திக கர்மா அப்படின்னாக்கா ஏதோ ஒரு நிமித்தத்தை வச்சுக்கிட்ட பண்றது. மாதவருக்கு வருது, மாதவருக்கு வந்தாக்கா தர்ப்பணம் பண்றோம், அதுவும் பெருமாளுக்கு ஆராதனமா போறது. சிராத்தம் வருது, அதுவும் நைமித்திக கர்மா. இத மாதிரிலாம் பண்றோம். அது ஒரு நிமித்தத்தை இட்டு அனுஷ்டிக்க கூடிய கர்மா. இந்த மாதிரி நாம பண்றதுனால எல்லாம் சரியா போறது. அதுல தேவதைகளை சொன்னா கூட அந்த தேவதைகள்லாம் தோஷம் இல்லை. கொச்சிமங்கலம் சுவாமி ஆச்சரியமான உதாரணத்தை காமிச்சிட்டு போயிட்டார். என்ன காமிச்சாருனாக்கா, முனியே நான் முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் நம்மாழ்வார். இந்த முனியே நான் முகனே முக்கண்ணப்பான்றது திருவாரூர்ல கடைசி பதிகம், கடைசி 10ஆம் பத்துல 10வது பதிகம். இந்த 10வது பதிகத்துல முனியே நான் முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு விட்டார். முனியே அப்படின்னு பெருமாளை பத்தி சொல்லிட்டார். நான் முகனே அப்படின்னா சதுர்முகனை, முக்கண்ணப்பா அப்படின்னுட்டு ருத்ரனை, 3 பேரும் சொல்லிட்டு போயிட்டார். எதுக்கு அப்படி சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்டு அதற்கெல்லாம் நம்ம பெரிய வாழ்னா வியாக்கியானம் பண்ணிட்டார். எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக எம்பெருமான் இருக்கான். எம்பெருமான் தான் எல்லாருக்கும் அந்தர்யாமியா இருக்கான். ஏன்னா பிரவர்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரசா பிரவீத், நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷிர் நாராயணோ பிரவீத் அப்படின்னுட்டு ஒரு ஸ்லோகம் தேசிகன் உதாரிக்கிறார். பிரவர்த்தி லட்சணம் இந்த மாதிரி அல்பமான பலன்கள் எல்லாம் குறிச்சு, அல்பமான பலன்கள் எல்லாம் குறிச்சு பண்றதுனா இருக்குது காமிய கர்மாக்கள் லௌகிக ஈடுபாடோட, அதெல்லாம் பிரவர்த்தி தர்மம் பேரு. அந்த பிரவர்த்தி தர்மத்தை நான்முகன் சதுர்முக பிரம்மா பண்ணினார், பிரஜாபதி ரசாபிரவி. நிவர்த்தி லட்சண தர்மத்தை சர்வேஸ்வரனான எம்பெருமான் பண்ணான். அந்த நிவர்த்தி லட்சண தர்மத்துல எல்லாத்துக்கும் ஆராத்தியன். அது பிரவர்த்தி லட்சண தர்மத்துக்கே அவன் தான் ஆராத்தியன். ஆனால் நிவர்த்தி லட்சண தர்மத்தை சொல்றதெல்லாம் சர்வேஸ்வரன், அவன் தான் எல்லாத்துக்கும் ஆராத்தியனா எழுந்து இருக்கான். அதனால சர்வகர்வ சமாராத்தியத்துவம் அவனுக்கு மட்டும்தான் உண்டு. பகவானுக்கு ஒண்டிதான் சர்வகர்ம சமாராத்தியத்துவம் உண்டு.
அதனால முனியே நான்முகனே முக்கண்ணப்பா அப்படின்னு சொன்னாக்கா எல்லாம் பகவானை தான் சொல்றது, அந்தர்யாமின்னு. சரி, எதுக்கு அதை சொல்லணும்? கொத்திமலை சுவாமி கேட்டு பதில் சொல்றாரு, எதுக்கு அதை சொல்லணும்? ஏன் அப்படின்னா எல்லாம் சிவவைஷ்ணவால் தானே. சிவவைஷ்ணவாலா போயிடவே அவளுக்கு தான் தெரியுமே பகவானை தவிர்த்து வேற எந்த நாமாவையும் அவன் சொல்லக்கூடாது, வேற எந்த நாமாவையும் சொல்லக்கூடாதுன்னு தெரியுமே. அதெல்லாம் சொல்லவே வேண்டாம், நேர பெருமாள் கூப்பிடலாமேன்னா அப்படி இல்லையா. இது ரகசியமான விஷயம். என்ன ரகசியம்னா சர்வாந்தரியாமி பகவான் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லணும், சாஸ்திரத்தை சொல்லணும். அங்க சூத்திரக்காரர் சொல்ற இந்த பிரதர்த்தன நியாயத்தை சொல்லச்சே, சாஸ்திர திருஷ்டியா தூபதேசோ வாமதேவவத், இந்த மாதிரி என்னையே உபாசிச்சிருன்னு இந்திரன் சொல்றானே அது சொல்லாமான்னு சாஸ்திர திருஷ்டியா சாஸ்திரம் சொல்லிட்டு போயிடுச்சு சர்வாந்தரியாமி பகவான் அப்படின்னு. அதனால நான் என்ன உபாசிச்சிருன்னு சொன்னா கூட எனக்கு அந்தரியாமியான பகவான் உபாசிச்சிரும்னு அர்த்தம். அதனால இந்த மாதிரி கிரமத்துல போகணும். பிரகலாத ஆழ்வான் சொல்றான், பிரகலாத ஆழ்வான் சொல்லும் பொழுது சர்வகத்வாதனந்தஸ்ய அகமேவாகமஸ்திரான்னு ஏதோ வரும். அனந்தனான பகவான் சர்வகன், எல்லாத்தையும் போய் உள்ள புகுந்திருக்கான் அந்தர்யாமியா. அதனால நான் தான் அவன் அப்படின்ற பிரகலாத ஆழ்வான். நான் தான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா எனக்கு ஷரீரி பரமாத்மா, அகம் அப்படின்னு சொன்னா இதுதான் அர்த்தம். அதனால முனியே நான்முகனே முக்கண்ணப்பான்னு சொல்றதுனால இதுக்கு அர்த்தத்தை சாதிக்கும் பொழுது இந்த மாதிரிதான் வியாக்கியானம் பண்ணிருக்கா பெரியவா. சர்வாந்தராத்மா பகவான் அர்த்தம். அது தெரிஞ்சுக்கணும் நாம, அதுக்கோசரம். அதனால கொத்திமங்கலம் சுவாமி ஒரு அழகா விவரிக்கிறார். அகம் அப்படின்னு லோகத்துல பிரயோகம் பண்றோம், நான் அப்படின்ட்டு. நான் சொன்னாக்கா பாமரால்னா என்ன சொல்லுவா? நான் அப்படின்னா உடம்ப ஒண்டிதான் ஆத்மாவா எடுத்துக்கிறான், உடம்ப ஒண்டிதான் எடுத்துக்கிறா. நீ சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். நீ சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டவன் நீ என்ன சொல்றான்? சௌக்கியமா இருக்கேன், நேத்து ஜுரம் வந்தது எனக்கு, இன்னைக்கு ஜுரம் தேவலாம், ஆனா நான் சுகமா இருக்கேன் அப்படின்றான். உடம்புலயே போயிட்டு இருக்கு, உடம்புலயே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் மேல இருக்கிற பண்டிதன் என்ன பண்றான்? அகம் அப்படின்னா தேகம் அகம் இல்லை, தேகத்தை காட்டிலும் வேறுபட்டவன் அகம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறான். அதனால பொதுவா ஆத்மஸ்வரூபத்தை அவ்வளவு புரிஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆனால் வேதாந்தியோ எப்படி நினைச்சுக்கிறான் அப்படின்னா இந்த தேகமும் நான் அல்ல, நானே நான் அல்ல, எனக்கு அந்தராத்மாதான் நான். ஏன்னா அவனாலதான் எனக்கு சத்தைங்கிறதே கிடைக்கிறது, நான் இருக்கிறதுன்றதே பகவானாலதானே. அதனால தனியா நான் என்ன நானே எப்படி சொல்லிக்க முடியும்? அந்த மாதிரி என்ன நானே பிரிச்சு சொல்லிக்க கூடாது, என்ன நானே பிரிச்சு சொல்லிக்க கூடாது. என்ன பிரிச்சு சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கோங்க, அப்போ அந்த ஆத்ம தத்துவமே போயிடுறது. நான் வேற பரமாத்மா வேற அப்படின்னு பார்க்க கூடாது. நானும் பரமாத்மாவும் சேர்ந்துதான் இருக்கும். இன்னைக்குதான் காத்தால ஜிக்ஞாசாதிக்கிறோம் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இந்த விஷயமே வந்தது. பரமாத்மா நான் அப்படின்னு சொல்லும் பொழுது தத்துவமசின்னு சொல்றோமோ இல்லையோ, தத்துவமசின்னு சொன்னாக்கா தத்துன்னா என்ன அர்த்தம், தொம்னா என்ன அர்த்தம், அதுக்கு பாஷ்யக்காரர் அர்த்தம் பண்ற. தத்து அப்படின்னாக்கா சர்வஜனாகவும் சத்திய சங்கல்பனாகவும் சர்வ ஜெகத் காரணமாகவும் யார் இருக்கானோ அவன் தத்து அப்படின்ற சப்தத்தினால சொல்லப்படுகிறான். துவம் அப்படின்னு சொன்னா யாருன்னாக்கா இந்த உடம்பு, இந்த உடம்பை உடைய ஜீவாத்மா, அந்த உடம்புக்கும் ஜீவாத்மாவுக்கும் சரீரமாக உடையவன், உடம்பை சரீரமாக உடையவன், இந்த ஜீவாத்மாவை சரீரமாக உடையவன் எவனோ அவன் அப்படின்னு அர்த்தம். அது பரியந்தம் போகணும், அது பரியந்தம் போகணும். ஆக தத்துவமசின்றதுக்கு இது அர்த்தம்னு பாஷகாரன் சாதிக்கிறார். அதனால சர்வாந்தரியாமித்துவம் சொல்லப்படுறது. சர்வாந்தரியாமியா இருக்கிறதுனால எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியாச்சு. ஆக இவ கேட்ட கேள்வி வைஷ்ணவனா இருந்துட்டாக்கா பரமேகாந்திகளா தானே இருக்கணும், வேற தேவதைகள் நினைக்க கூடாது. ஆனா இது மாதிரி கர்மாக்கள்னா வேற தேவதைகள் உடைத்ததா இருக்குது, அது எப்படி பண்ணலாம், பண்ண வேண்டாமே கர்மாக்களை
அதனால கர்மாக்கள் அங்கமே இல்லை அப்படின்னு ஆக்ஷேபிச்சான். அதற்கு பதில் சொல்லும் பொழுது அப்படி இல்லை. இது ஐந்திரிய நியாயத்தை கொண்டோ பிரதர்தனி நியாயத்தை கொண்டோ இத நிர்வாகம் பண்ணிவிடலாம். அப்படி பண்ணிட்டோம்னாக்கா சரீராத்ம பாவத்தை கொண்டோ சாட்சாத்துக்கு விரோதம் ஜெய்மினிகின்ற நியாயத்தை கொண்டோ முடிச்சுட்டோம்னாக்க எல்லாம் சரியா போயிடுறது. அதனால எந்த விரோதமும் இங்கு இல்லை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிச்சார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷம் ஸ்லோகத்தை சொல்றது. பிரம்மண்யைகாந்த்யபாஜாம் முஹுரனுகதிதः மோக்ஷதர்மே பவர்கः தஸ்மான்னானாமரேத்யா நபவதி பரபக்த்யங்கமித்ய பரபக்த்யங்கமித்யப்யயுக்தம் ஐந்திரி பிராதர்தனாதி பிரதித நயவிதாம் அந்தராத்மைக்யலக்ஷ்யேஷு அக்னீந்திராதி பிரயோகேஷு அகிலமபி விபு கர்ம புங்க்தே சயேகः பிரம்மணி ஐகாந்திய பாஜாம். பரமாத்மா கிட்டேயே ஐகாந்தியம், அதாவது ஏகாந்திகளா இருக்கிறவா, பரமேகாந்திகளா இருக்கிறவா, அவளுக்கு அபவர்க மோக்ஷம், அவளுக்குதான் மோட்சம் வரும்னுட்டு மோக்ஷ தர்மே மகாபாரதத்துல மோக்ஷ தர்மம்னுட்டு ஒரு பகுதி இருக்கு. அந்த பாகத்துல முகுகு அனுகத்திட்டாக நிறைய வாட்டி அங்க சொல்லப்பட்டிருக்கு, நிறைய வாட்டி அடிக்கடி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது தஸ்மாத் நானா அமரேத்யா, தஸ்மாத் அந்த காரணத்தினால நானா அமர இத்யா, நானா பல அமர தேவதைகள், அவளுக்கு இத்யா அவளை குறித்த யாகங்கள், பல தேவதைகளை குறித்து யாகங்கள்லாம் வேதத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அது பரபக்தி அங்கம் இத்தின பவதி. பரபக்தி பரவித்யை இருக்கே பிரம்ம வித்யை, அந்த பிரம்ம வித்யைக்கு அங்கமாக ந பக்தி அது இருக்காது. இத்யபி அயுக்தம் என்ற ஆக்ஷேபம் கூட அயுக்தம், அது சரியான ஆக்ஷேபமே கிடையாது, சரியான ஆக்ஷேபமே கிடையாது. என்ன ஐந்திரி பிராதர்தனாதி, ஐந்திரிய நியாயம் பிராதர்தன நியாயம், அந்த மாதிரி சம்பர்க்க வித்தியன்னு ஒரு வித்தியை இருக்கு, ரைக்வ வர்த்தாந்தம். அது ஜானஸ்வதி ரைக்வர் ரெண்டு பேரும் பேசிக்கிறது. அது இதுல வந்திருக்கு சாந்தோக்கிய உபநிடத்துல. அந்த மாதிரி வித்தியைகள்ல பிரசித நயவிதாம், ரொம்ப பிரசித்தமான நயம் நியாயங்கள், அந்த நியாயத்தை அறிந்தவர்கள், அதெல்லாம் என்ன தெரிஞ்சின்றவா. நயவிதாம் அந்தராத்மைக லட்சியேஷு, அந்தராத்மா சர்வாந்தராத்மாவா இருக்கக்கூடிய பரமாத்மாவதான் லட்சியமா அந்த சப்தங்கள்லாம் சொல்றது. அந்த நீங்க என்ன கேட்டீங்க, பல தேவதைகளை உடைய பல யாகங்கள், பல தேவதைகளுடைய பல யாகங்கள், அந்த தேவதா சப்தங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அந்தராத்மா மட்டும்தான் லட்சியமா வச்சுட்டு அந்த சப்தங்கள்லாம் பிரயோகிக்கிறது. எந்த சப்தம்னா அக்னி இந்திராதி பிரயோகேஷு, அக்னி இந்திரன் சூரியன், அது மாதிரி எத்தனை தேவதைகள், எல்லா தேவதைகளுமே அவனை குறிச்சுதான் வருது. அந்தர்யாமியான சர்வாந்தராத்மாவான எம்பெருமான குறிச்சியே வருது. அவனை குறிச்சுதான் அந்த சப்தங்கள்லாம் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. அகிலமப்பி கர்ம, அகிலமப்பி கர்ம, நீ எந்த கர்மாவை நட்டிச்சா என்ன, எல்லா கர்மாவையும் ச ஏகஹ விபு புங்க்தே. தேசிகன் பிரயோகங்கள் ஒவ்வொன்றுத்தையும் ரசிச்சு பார்க்கணும். விபு அப்படின்னு சொல்லிக்கிட்டார், எல்லா இடத்துலயும் இருக்கிறவன் அவன். சர்வகத்வாதனந்தஸ்ய சயேவாகம் அவஸ்திதா, சர்வகத்வாதனந்தஸ்ய
எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கானே அவன். அதனால நான் தான் அவன், அவன் தான் நான் அப்படின்னு பிரகலாதாழ்வான் சொன்ன வச்சனம் இது. அதனால விபுகு எல்லா இடத்துலயும் வியாபிச்சவன் அந்த தேவதைகளை வியாபிச்சிருக்க மாட்டானா? அவனுக்கு அந்தராத்மாவா இருக்க மாட்டானா? அப்படி இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன்தான் இந்த கர்மாக்களையும் அனைத்து அகிலம் கர்ம, அகிலம் அப்படின்னா மீதின்னு அர்த்தம். அகிலம் அனைத்து கர்மாக்கள், அகிலமபி கர்மா, அனைத்து கர்மாக்களையும் ச ஏக புங்தே, அவன் ஒருவன் தான், அவன் ஒருவன் தான் புங்தே அனுபவிக்கிறான். யாதாபதேத்திர ஸ்லோகம் வரும், ஏற்கனவே சொல்லிருக்கோம். விபுஸ்ரீமான் அஜீஜனத் அப்படின்னு क्रीडा तूलिकया सुस्मिन् कृपारूषितया स्वयं एको विश्वमिदं चित्रं विभुः श्रीमान् अजीजनत्. ஏகோ விபுகு ஸ்ரீமான் அப்படின்னு அங்க பண்றார். ஏகஹ விபுகு, அவன் யாருன்னா ஸ்ரீமான், பிராட்டியோட சேர்ந்தவன், அவன் பிராட்டியை உடையவன். அதனாலதான் அவனுக்கு வைபவமே அதிகமா இருக்கு. அவன் இல்லைன்னா வைபவமே கிடையாது, அவன் இல்லைன்னா அவனுக்கு ஒண்ணுமே வைபவம் கிடையாது. அதனால அவளோட சேர்ந்தவன் ஏகஹ விபுகு அப்படின்றது. அது யாதவாபதேச. அதிகாரசாராவிலையும் சுவாதீனஹா ஆர்த்த சம்ஞா ஸ்வயம் அவிகலையா சம்பதா சாக்கம் ஏகஹா அப்படின்னு சாதிக்கிறார். அவிகலையா சம்பதா, தோஷமற்ற ஐஸ்வர்யம், உறவற்ற ஐஸ்வர்யம் யாருன்னா ஸ்ரீலக்ஷ்மி பிராட்டி. அவளோட சேர்ந்து ஏகதத்துவமா இருக்கான் அவன், ஏகதத்துவம் யோஜிதம் அப்படி இருக்கிறவன் அவன். அதனால அவன் ஏகஹ புங்தே அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச அப்படின்னு கேட்டு சொன்னானோ. அதனால அவன் ஒருத்தனே அனைத்து கர்மாக்களையும் ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கான், அதுக்கு வேண்டிய பலனையும் அவனே கொடுத்துட்டு இருக்கான். அப்படி கொடுக்கறதுனால எல்லா கேள்விகளுக்கும் சமாதானம் சொல்லப்பட்டதாயிடுச்சு. அப்படி சொல்லிடுறதுனால எந்த கேள்வியும் இங்க வரல, அதாவது ஆக்ஷேபங்கள்லாம் நிரசிக்கப்பட்டன. ஆக ஸ்ரீ பாஞ்சராத்திரம் எந்த தவறையும் சொல்லவே இல்லை. அதனாலதான் சங்கராச்சாரியரை கூட சரி கீதா வியாக்கியானத்துல சொல்லும் பொழுது விஷ்ணரேவ உபாசியான்ட்டு போயிட்டார். பெருமாளே உபாசியன், சர்வோபாசியன் பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால ஸ்ரீ பாஞ்சராத்திராகங்கள்லாம் சொல்றது எதை? வேதம் சொல்றதுதான் சொல்றது. அதனால பாஞ்சராத்திரத்துக்கும் பிராமான்யம், ஸ்மிருதிகளுக்கும் பிராமான்யம், வேதத்துக்கும் பிராமான்யம், நம்ம சித்தாந்தத்துக்கு சர்வாத்தனா பிராமான்யம் சித்திக்கிறது இந்த ஸ்லோகத்தினாலையும் அப்படின்றது இங்க முடிக்கிறார். இப்ப பாருங்க, பிரம்மணி ஐகாந்திய பாஜான் முகுரணு கதிதா மோக்ஷ தர்மே அபவர்கः தஸ்மாத் நானாமரேத்யா நபவதி பரபத்யங்கமித்யவ்யயுக்தம் ஐந்திரீ பிராதர்தனாதி பிரதிதனய விதாம் அந்தராத்மைக்யலக்ஷ்யேஷு அக்னீந்திராதி பிரயோகேஷு அகிலமபி விபுः கர்ம புங்க்தே स एकः. कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. अस्मद्गुरुपरम्परायै नमः.